அது போல நமக்காக எல்லாத்தையுமே அவர் செலுத்தி விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற பாதையில நம்ம சீமானை போல நம்மளும் போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எந்த உள்பகுதியை சுமந்துக்கிட்டு வரோம்? இப்ப அவர் வந்துட்டு பின்னாடி சுமந்துக்கிட்டு வந்தாரு. இப்ப பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு நிழலை காண்பிக்கிறார் பாருங்க. எந்த உள்பகுதியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுல அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல என்ன 3 பகுதிகள் இருக்கும் இல்லையா? வெளிப்பிரகாரம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று பார்க்கிறோம். அப்போ உள்ள வந்த பிறகுதான் சீமோன் என்ன செய்யறாரு? சுமக்க ஆரம்பிக்கிறாரு என்று பார்க்கிறோம். இப்ப நாம உள்ள வந்த பிறகு இயேசு கிறிஸ்து பின்னால போக ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ எதற்குள்ள வந்திருக்கிறோம்? நம்ம கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிறோமா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிருக்கிறோமா அப்படின்னு 2 அந்த வேறுபாடுகளை நம்ம பார்க்கிறோம். எங்க வந்திருக்கிறோம்? நம்ம சீமோன் வந்துட்டாரு இல்ல, அதே போல நாமளும் இருக்கிறோம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம்? கூடாரத்துக்குள்ள வந்துட்டோமா இல்ல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் மாத்திரம் போக முடியும்? பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள் மாத்திரம் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப நாமெல்லாம் ஒரு அழைப்புக்குள்ள வந்துவிட்டோம். அப்போ நம்மள என்ன சொல்றாரு? நீங்க அழைக்கப்பட்ட ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறவராக இருக்கிறோம். இப்போ நாம பிரகாரத்துல இருக்கிறோமா இல்ல பரிசுத்த ஸ்தலத்திலே தான் இருக்கிறோமா? அந்த கூடாரத்துல இருக்கோமா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறோமா? அழைப்புக்குள்ள வந்த நாம எதுக்குள்ள இருக்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டோம். உள்ளே வெளியில இருந்து எப்படி வெளியே போய்கிட்டு இருந்த சீமோனை கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு அவர் அந்த சிலுவை சுமக்க சொன்னாங்களோ, அதே போல வெளியே இருந்து நாம என்ன செஞ்சிருக்கோம்? உள்ள வந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப சிலுவையை சீமோன் சுமப்பது போலதான் நம்ம உள்ள வந்த நாம என்ன செய்யறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்த நாம இங்க நம்முடைய அங்க பரிசுத்த ஸ்தலத்துல எப்படி பலிகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு அதுல வந்துட்டு என்ன செய்கிறாரு? தூப பீடத்தை வச்சு காமிக்கிறாரு இல்லையா? அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த பழைய தூபத்தின் மேல என்ன போடுறாங்க? தூப வர்க்கங்களை எல்லாம் போட்டு என்ன செய்யறாங்க? சுகந்த வாசனையாக அந்த இடம் நிரம்புகிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதைத்தான் பவுல் சொல்வாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோமா? நற்கந்தகமாக இருக்கிறோம், வாசனை கொடுக்கிறவர்களாக நாங்க இருக்கிறோம். இப்ப நம்ம ஒரு சென்ட் அடிச்சுட்டு போனோம்னாலே எப்படி இருக்குது? நற்கந்தகமாக இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்களா? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நம்ம எல்லாம் எப்படியா இருக்கிறோமா? நற்கந்தகமாக இருக்கிறோம். அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன போடப்படுகிறது? தூபம் போடப்படுகிறதாக இருக்கிறது. அந்த நற்கந்தகமாக நாம இருக்கிறோம். அந்த சுகந்த வாசனை எங்க கிடைக்குதுன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கிடைக்குது என்று சொல்லி பார்க்கணும். இப்ப உள்ள வந்த உடனே சீமோன் சிலுவையை சுமந்தது போல நாம கூட சிலுவையை சுமந்துகிட்டு என்ன செய்கிறோம்? அவர் பின்னாலே போய்கிட்டு இருக்கிறோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன கேட்கும் என்று சொல்லி. சத்தத்தை கேட்கறது மாத்திரம் இல்லாமல் அது என்ன செய்யுமா? என்னை பின்தொடர்ந்து வரும் என்று சொல்லி பார்க்கிறப்ப இயேசு கிறிஸ்துவின் பின்னே சீமோனை போல நாங்களும் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? பின்தொடர்ந்து. ஆனா அவர் அவ்வளோ பாரத்தை அவரும் ஒரு பாரத்தை தான் சுமந்தார். ஏன்னா 100 கிலோ அப்படின்னு சொல்லி 100-150 கிலோ இருக்குன்னு சொல்லும்போது அவருக்கும் கொஞ்சம் பாரமா தான் இருக்கும். ஆனா நம்ம இப்ப என்ன செய்யறோம்? அந்த அளவுக்கு ஒரு பாரத்தை கூட நம்ம சுமக்காதவர்களாக இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துக்கிட்டு போன போது என்ன செய்யறாங்க? அந்த எருசலேம்ல தானே அவரு பண்றாங்க. எருசலேம்ல இருக்கிற நிறைய பேருக்கு என்ன தெரியாது விஷயம், நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து கைது பண்ற நேரம் இரவு கைது பண்றாங்க. கைது பண்ணிட்டு தான் மற்ற காரியங்கள் எல்லாம் செஞ்சு 9 மணிக்குள்ள அவரை சிலுவையில அறையணும் அப்படின்றாங்க. அப்ப பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் ரொம்ப வேகமா வேலை செய்யறாங்க. ஏன்னா இந்த சூரியன் அப்புறம் விடிந்தவுடன் சூரியன் பொழுது விடிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடும், அப்புறம் நிறைய ஜனக்கூட்டம் வந்துடும் அப்படின்னுட்டு அவங்க என்ன செய்யறாங்க? ரொம்ப வேகமா வேலை செய்யறாங்க. அப்ப வேலை செய்யும் போது பிலாத்தினுடைய அரண்மனையில நிறைய பேர் கோஷம் போடுறாங்க இல்லையா? பரபாச விடுதலை செய், பரபாச விடுதலை செய் அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் உண்மையான சீடர்கள் இல்லை. இவங்க எல்லாமே இயேசுவை பின்பற்றி வந்தவங்க தான். ஆனா இவங்க எல்லாம் எதுக்கு இயேசுவை பின்பற்றி வந்தாங்க? அவர் என்ன தருவாருன்னு? சாப்பாடு தருவாரு, உணவு தருவாரு அப்படின்னு சொல்லி பின்பற்றி வந்த கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை பின்பற்றி வந்த அவங்க கூட்டங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் இப்படி சப்தம் போட்டுட்டு பரபாச விடுதலை இயேசு சிலுவையில அறையணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அந்த பிரதான ஆசிரியர்கள் பின்னாடியே தான் இந்த கூட்டம் போய் விடுகிறது. எங்க சாப்பாடு கிடைக்குதோ அந்த இடத்துக்கு இந்த கூட்டம் போய் விடுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ ஆனா உண்மையான கூட்டம் இயேசுக்காக அந்த நேரத்திலும் இருந்தது. இயேசு சிலுவையில அறையப்பட்ட போது கூட இயேசுக்காக இருந்தது என்று சொல்லி பாக்குறோம். அப்ப இயேசு சிலுவையை சுமந்துட்டு போகும்போது நிறைய ஸ்திரீகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அழுகுறாங்க. அழும்போதுதான்
இயேசு கிறிஸ்து அப்போ ஒரு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவாரு. அது மிகப்பெரிய ஒரு தரிசனமான வாசனை. நீங்க எனக்காக அழாம உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் சொல்லி ரொம்ப ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவாரு. லூக்கா 23:27-31. லூக்கா 23 திரள் கூட்டமான ஜனங்களும் இயேசுக்காக புலம்பி அழுகின்ற ஸ்திரீகளும் இயேசுக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாக திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடுக்காத மூளைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார் என்றார். அல்லேலூயா. இது ரொம்ப ஒரு பயங்கர ஒரு இயேசு கிறிஸ்து சொன்ன நடக்க போகிற காரியங்களை குறித்து சொன்ன ஒரு இப்ப நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, குழந்தைகள் எல்லாமே எவ்வளவு பேர் மறித்து விட்டார்கள், குழந்தைகளுக்கு எப்படியாக சம்பவிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அது எப்படியாக இருக்கிறது. எனக்காக அழாதீங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படின்னு அவர் சொல்கிறதை பார்க்கிறோம் இல்லையா. அப்போ அவர் என்ன சொல்றாரு, பிள்ளை பெறாத மலடி எல்லாம் இப்போ அவங்கள ஐயோ நல்லவேளை எனக்கு குழந்தை இல்லப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிற காலம் வரும். பால் கொடுக்காத பிள்ளைகள் எல்லாம் நாங்க பாக்கியம் அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள். ஏன்னா இப்ப நடக்கிற காரியங்கள், குழந்தைகளுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவ்வளவு எனக்கே இப்படி செஞ்சாங்கன்னா, பச்சை மரத்துக்கே இப்படி செஞ்சாங்கன்னா பட்ட மரத்துக்கு செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவரு சொல்கிறத நாம பாக்குறோம். அப்போ அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போறாரு. அப்போ அதாவது கொல்கத்தாவுக்கு வந்தாச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிகிற நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி நாம பார்க்க முடிஞ்சிச்சு பாக்குறோம். அப்போ கரெக்டா இயேசு கிறிஸ்து எத்தனை மணிக்கு அறையிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது படிக்க வேண்டாம், மார்க் 15:25 சொல்லப்பட்டிருக்குது. அவரை எத்தனை மணிக்கு அறையிறாங்க? காலையில 3ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் பைபிள்ல. 3ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காலையில 9 மணி. தெரிஞ்சுதா? காலையில 3ஆம் மணினா 12ல இருந்து 3 1 மணி நேரம், 3ல இருந்து 6 2ஆம் மணி நேரம், 6ல இருந்து 9 3ஆம் மணி நேரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவனை விட்ட நேரம் எது? காலையில 9 மணிக்கு அரைஞ்சு எத்தனை மணிக்கு மறிக்கிறாரு? அரையிறாங்க 9 மணிக்கு. மாலை எத்தனை மணிக்கு மறிக்கிறாரு? 3 மணிக்கு அவர் ஜீவனை விடுகிறார் என்று சொல்லிக்கிறோம். இதுலயும் அவர் ஒரு பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி வரை அவர் போய் மறிக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்யறாரோ தன்னுடைய பிரமாணங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டே போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த பிரமாணம்னு சொல்லி போனோம்னா யாத்திராகமம் 29:39 ரொம்ப முக்கியமானது. எக்ஸோடஸ் 29:39. ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. ஆட்டுக்குட்டி என்று யாரும் சொல்லப்பட்டிருக்கு? ஒரு ஆட்டுக்குட்டிய காலையிலையும் மற்றொரு ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. இந்த 2 ஆட்டுக்குட்டிகளை ஆசாரிப்பு கூடாரத்துல வைத்து என்ன செய்வாங்களா? பலியிடுவாங்களா. அதிலும் அந்த முதல் ஆட்டுக்குட்டி பலியிட்ட நேரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைகின்ற நேரம் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது ஆட்டுக்குட்டி பலியிடுகிற நேரம் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட நேரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மாலை சொல்லும் போது அந்த டான் சொல்லுவாங்க இல்லையா, சாயங்காலம் மறைஞ்சு அப்படி இரவு வர மாதிரி ஒரு மாதிரி அந்தி சாயிற நேரம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சூரியன் எல்லாம் அப்படியே போய் இருள் தொடங்குற நேரம் இல்லையா, அந்த ட்விலைட் சொல்லுவாங்க இல்லையா, ட்வைலைட் சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் அந்த காலையில ஒரு ஆர்டர் பலி விடுவாங்களா பழைய ஏற்பாட்டுல. மாலையில ஒரு பலி, அந்த 3 மணிக்கு ஒரு பலி விடுவாங்க. ஆட்டுக்குட்டியாக இவர் பலியிடப்படுகிறார் என்று சொல்லி நமக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அவங்க என்ன செய்வாங்க, இந்த ரோமர்கள் எல்லாம் அறையறதுக்கு போது என்ன செய்வாங்களா, அவங்க கழுத்துல இவங்க என்னென்ன குற்றம் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எழுதி அவங்க கழுத்துல மாட்டி தான் தொங்க விடுவாங்களாம். ஆனா அதாவது அந்த பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பார்க்கும்போது குஷ்டரோகிகள் கழுத்துல எல்லாம் ஒரு பலகை கழுத்துல மாட்டி தான், குஷ்டரோகி, நான் அசுத்தன், தீட்டுப்பட்டவன், என்ன தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களா, அவங்க பழைய ஏற்பாட்டுல கழுத்துல கட்டி விடும். அதே போலதான் புதிய ஏற்பாட்டுல அவங்க செய்த குற்றங்களை எல்லாம் பலகையில எழுதி கழுத்துல மாட்டி தொங்க விட்டுறாங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா பிலாத்துவ பார்த்தோம்னா அவர் என்ன உண்மையாகவும் என்ன செஞ்சிருப்பாருன்னா, பிலாத்துவ இயேசு கிறிஸ்துவ நிறைய பேசும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான்
சத்தியத்திற்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பிலாத்து கேட்பாரு, சத்தியம்னா என்னன்னு சொல்லி சொல்லும்போது அப்போ நிறைய பேர் இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு பிலாத்து போயிடுவார். போயிட்டு என்ன செய்வாரு, அவருக்கு சரியா புரியுது இவர் சொல்றது எல்லாமே எல்லாமே வந்து சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, இவர் வாயில பொய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, இவர்கிட்ட நான் எந்த ஒரு குற்றமும் காணப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்துட்டு என்ன சொல்றாங்க, இவர் யூதருக்கு ராஜா, அது மட்டும்தான் அவருக்கு எழுதி என்ன செய்யறாங்க, போடுறாங்க, பலகையில் எழுதி போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த பிரதான ஆசிரியர்கள் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யறாங்க, இவருக்கு ஏன் இப்படி போட்டீங்க, ஏன் இப்படி யூதருக்கு ராஜா நீ ஏன் போட்டீங்க, இவர் தன்னையே யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி எழுதி போடுங்கன்னு சொல்லும்போது பிளாத் சொல்லுவாரு, இல்ல நான் எழுதுனதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்று சொல்லி பார்க்கிறோம். இது எல்லாமே எப்ப நடந்தது, இயேசுனுடைய 2ஆம் வருகை நிறைவேறுதல நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய கையில எதை கொடுத்தாங்க, செங்கோலை கொடுத்து என்ன செஞ்சாங்க, செங்கோலை கொடுத்தாங்க, முள்முடியை எடுத்து வச்சாங்க, வஸ்திரத்தை போட்டு ராஜா ராஜா நீ யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவரை கேலி செஞ்சாங்க. ஆனா இதே 2ஆம் வருகையில பார்க்க போனோம்னா இயேசு கிறிஸ்து எப்படியாக வருவார்னா, முள்முடிக்கு பதிலாக எதை வைத்துக் கொண்டிருப்பார், கிரீடத்தை வைத்திருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். செங்கோலுக்கு பதிலாக எதை வைத்திருப்பார், அரிவாளை வைத்திருப்பார். யாரு இருக்கிறதுக்கு போன தடவை பார்த்தோம் இல்லையா, அறுவடையை செய்வதற்கு எதை வைத்திருப்பார், அரிவாளை வைத்திருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வஸ்திரத்தை உரிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ 2ஆம் வருகையில எப்படி வருவாராம், ரத்தத்தால் தோய்த்த சிவப்பு நிற உடையில் இயேசு கிறிஸ்து வருவார், ஆலயத்தை மிதிப்பதற்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் முதல் வருகைக்கும் இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கும் புரிந்து போகிற விஷயம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய இறுதி மரணம் ஆரம்பமாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் சிலுவையில அறையிற போற ஒரு மனுஷனுக்கு அவங்க செய்யற வழக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது வந்து ஆணி வந்துட்டு துருப்பிடித்த ஆணியா இருக்கணுமா, 7 இன்ச்சு 9 இன்ச்சு அளவுள்ள ஒரு ஆணியத்தை அவங்க என்ன செய்வாங்களா, உபயோகிப்பாங்களாம். அவங்கள எப்படி சிலுவையில அறைவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இங்கெல்லாம் அறைய மாட்டாங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம்னா இங்க சிலுவையில அரைஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது இங்க வந்துட்டு என்ன இருக்குமா, மணிக்கட்டு கூட ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்களாம், இங்க அடிச்சோம்னா டக்குன்னு உயிர் போயிடுமா. அதுக்குன்னு வந்து அங்க ஸ்பெஷலிஸ்டான ஆளுங்க இருப்பாங்க இந்த சிலுவையில அறையறதுக்குன்னே. இங்க அடிச்சோம்னா அவ்வளவு சீக்கிரம் உயிர் போகாதான், இந்த இடத்துல அடிச்சோம்னா உயிர் போகாதான். அப்போ சரியான அதான் சொல்றாங்க, சரியான இடத்துல அடிக்கணுமா, நரம்புல பட்ட நம்ம நரம்பு வெடிச்சு ரத்தம் எல்லாம் போய் சீக்கிரம் செத்து போயிடுவாங்களாம். அதனால அந்த நரம்புலையும் படாம அவங்க கரெக்டா பார்த்து அவங்க இடத்துல அடிப்பாங்களாம். அதனாலதான் என்று சொல்லி பாக்குறோம். அதே மாதிரிதான் அந்த கால் பகுதியிலையும் கூட என்ன செய்வாங்களா, கீழே விடாத அளவுக்கு அந்த கிரிப்பு பிடிச்சிட்டு நிக்கணும் இல்லையா, அந்த பாடி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கு எது கால் தானே, அதே மாதிரி தான் அங்கேயும் அடிப்பாங்களாம். அப்போ இந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறது மிகவும் கொடிய வேதனை உள்ள ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதை கண்டுபிடித்தது யாருன்னா, பாபிலோன்ல இருக்கிற ஒரு ராஜா தான் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ ஒரு சிலுவையில ஒரு மனுஷனை அடிச்சுட்டாங்கன்னா அவங்க மரிப்பதற்கு 2-3 நாள் ஆகுமா. ஆனா இயேசு கிறிஸ்து வந்துட்டு வெறும் 6 மணி நேரத்தையே மரித்து விட்டார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். ஏன்னா அந்த மத்தவங்க எல்லாம் என்ன செய்வாங்களா, அந்த உடலில் இருக்கிற ரத்தம் எல்லாம் தாயி மரித்து போவார்கள் என்று கொட்டி அதுக்கப்புறம் மரிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவங்களெல்லாம் அந்த கையிலையும் காலையும் அடிச்சுட்ட பிற்பாடு என்ன ஆகுமா, இறுதியம் துடிக்கும் போது உள்ளந்தலையிலிருந்து தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன செய்யுமா, பயங்கரமான வலி, உடம்பு முழுசும் இருக்குமா, மூளையே வெடித்து போற அளவுக்கு அவங்களுக்கு வலி இருக்குமா. அந்த 2 தோள்பட்டை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு நேரத்துக்கு அப்படியே மரத்து போய் கையெல்லாம் அசைக்க முடியாம போயிடுமா. இந்த வேதனை குறித்து தான் 22ஆம் சங்கீதத்துல ஃபுல்லா படிச்சோம்னா அதுல நிறைய காரியங்கள் தாவீது எழுதியிருப்பார். என் பலன் நிறைய காரியங்கள், இப்ப டைம் இல்லாததுனால நான் பார்ப்போம், டைம் இருக்கும்போது சங்கீதம் 22 படிச்சு பாருங்க. அப்ப அவர் சிலுவையில் அனுபவிக்கிற காரியங்களை தீர்க்க தரிசனமாக அவர் எழுதியிருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அந்த கையெல்லாம் அப்படியே மறைச்சு போய் காக்கையினுடைய விரல மாதிரி என்ன ஆயிடுமா, கையெல்லாம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இவங்களுடைய சிலுவையில அரைஞ்சதுனால இந்த கை பாரம் வந்து பண்ணாம உடம்பு அப்படியே தொங்கிடுமா. தொங்கும் போது இவங்களால மூச்சு விட முடியாது. அப்ப இவங்க மூச்சு விடணும்னா என்ன பண்ணணுமா, இந்த 2 கையையும் இழுத்து உடம்பு அப்படி தூக்கி அதுக்கப்புறம் மூச்சு விடணுமா. அப்ப ரொம்ப வலிக்குமா. நம்ம யோசிச்சு பாரு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இப்படி தொங்கி போன உடம்பு மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்படும் போது
இந்த கையையும் வலியோடு தூக்கி இந்த காலையும் தூக்கி அந்த நெஞ்ச நிமித்தி அப்படி சுவாசம் விடணுமா. ஒவ்வொரு தடவையும் அவங்க மூச்சு விடும்போது அது அப்படி அவரே அந்த அப்படியாக அவங்க மூச்சு விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னது போல இயேசுக்கு முதுகுல அடிச்சடிச்சு அவருக்கு அப்படியே இருந்துதான். அப்படியே தோலெல்லாம் பிஞ்சிருந்தது. அந்த ஸ்மூத்தான மார்க்கட்டையில செஞ்ச என்னது சிலுவை கிடையாது, அப்படியே ஒரே கரடு முரடா அப்படியே இருக்குமா அந்த இது. அப்போ அதுல வந்து உரசும் போது இன்னும் வேதனை எடுக்குமா. இயேசு கிறிஸ்துக்குள்ள அப்படி இயேசு கிறிஸ்து அவ்வளவு வந்துட்டு வேதனைகளை சகித்தார் என்று சொல்லி பாக்குறோம். இப்போ அது மாத்திரம் இல்லாம இந்த ரத்த வாடகைக்கு என்ன, ரத்த வாசனைக்கு என்ன வருமா, ஆகாயத்து பறவைகள் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்குமா. அப்போ இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம பாக்குறோம் இல்லையா. வந்து எல்லாரும் சுத்திக்கிட்டு நின்று அவங்க எல்லாம் அவரை என்ன செய்யறாங்க, பிரதான ஆசாரியர்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த அந்த சேவகர்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப இயேசு கிறிஸ்துவ சிலுவையில ரொம்ப இழிவாக பேசினாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யாரெல்லாம் பார்த்தோம்னா ஜனங்கள் பேசுறாங்க, ஜனத்தோட மூப்பர்கள் பேசுறாங்க, பிரதான ஆசாரியர்கள், அப்புறம் பரிசேயர்கள், ரோமர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க, நீ தானே சொன்ன 3 நாள் இடிச்சு போட்டு கட்டுவேன்னு சொல்லி சொன்னில்ல, இந்த ஆலயத்தை அது திரும்ப கட்டு, இப்ப கீழே இறங்கி வா அப்படி, அப்ப நான் உங்களை நம்புறோம் அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு இடத்துல இந்த மூப்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வாய் தவறி உண்மையை சொல்லிடுறாங்க. என்னன்னா மற்றவங்களை ரட்சித்தான் ஆனா தன்னைத்தானே ரட்சிக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ மற்றவர்களை ரட்சித்தார் அப்படின்னா அவங்களே சொல்றாங்க எல்லாரையுமே இவர் ரட்சித்தாரு அப்படிங்கறத அவங்களே வாய் தவறி சொல்கிறதை நாம பார்க்கணும். அப்போ அவர் எல்லாரையுமே ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவங்க சொல்றாரு இல்லையா, நீ சொன்னீங்க தேவன் வந்து அது வருவாரு, என்னை காப்பாற்ற வருவாருன்னு சொன்னீங்க, நீ தான் தேவகுமார் நினைச்ச, நீ தேவகுமார்னா கீழே இறங்கி வா அப்படின்னு எல்லாத்தையுமே இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி அவரை கேலி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து கெத்செமனே 40 நாள் உபவாசம் இருக்கும் போது இருந்து முடிக்கும் போது சத்துரு என்ன செய்து இயேசுவை எப்படியாக இல்லையா, நீ என்ன பணிந்துகிட்ட, நான் உனக்கு இதை தருவேன், நான் உனக்கு அதை செய்வேன் அப்படின்லாம் எப்படி அவரை நிந்தித்தான், எப்படி பண்ணானோ அதே போல இந்த இவர்களும் என்ன செய்தார்கள், அவர்களை கிண்டலும் கேலியுமாக செய்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா இந்த கெத்செமனே தோட்டத்துல இருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பின்னால போனது. யாரு? கெத்செமனே தோட்டத்திலிருந்து சிலுவை மரணம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுடன் இருந்த ஒரே ஒரு சீஷன் யாரு? பேதுரு. இல்ல, இது பண்ணிட்டார்ல, எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரே ஒருத்தர் யோவான். அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்யவில்லை, பின்வாங்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு ஒரு பெரிய பேர் என்னோட அன்பான சீஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வாரு. அவர் தான் இல்லையா, இருந்தவர்களையே ரொம்ப சின்ன வயசு, அவரு மிகவும் இளம் வயது உள்ளவராக இருந்தாரா. அப்போ இருந்தார். இப்போ இந்த நாட்களில யோவான் யாருன்னா யாரு? நாம தான் யோவான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நாம தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அந்த சிறிய யோவானாக அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் அவர் நம்ம பார்த்து என்ன சொல்கிறார், சிறுமந்தையே பயப்படாதே, ராஜ்யத்தை கொடுக்க உங்களுக்கு தான் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்புறம் அது மாத்திரம் இல்லாம அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய தாயையே வந்துட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம் இல்லையா. அப்போ அவர் என்ன செஞ்சாரா, கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவை வந்து வைத்து பாதுகாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவை வந்து அவரை பார்த்து கொண்டாரு என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு சம்பவம் நடந்தது. நான் சொன்னது போல அவர் மறிக்கும் போது என்ன வந்தது, இருட்டு வந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எந்த வேலையிலன்னா 6 மணி நேரத்திலேயே 6 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று, இருள் உண்டாயிற்று என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ 3 மணி நேரம் அந்த இருட்டு இருந்துதான், 3 hours அந்த இருட்டாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து வீரை விடுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனுடைய நிழல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் சொன்னேன் இல்லையா, யாத்திராகமத்துல 2 ஆடுகள் பலியிடப்படும். ஒரு ஆடு காலையில, ஒரு ஆடு சாயந்தரம். காலையில 9 மணிக்கு அங்க ஒரு ஆடு பலியிடப்பட்டது, அது இயேசு கிறிஸ்து. இங்க 9 மணிக்கு பலியிடப்பட்ட 3 மணிக்கு ஒரு பலி அங்க செய்யப்படும். இவரும் 3 மணிக்கு தன்னுடைய ஜீவனை தந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இருட்டு எங்க வருதுன்னா, 9வது வாதையாக ஒரு இருட்டு வரும் இல்லையா. 9வது வாதை, 10 வாதைகள் இருக்கு இல்லையா, அதுல 9வது வாதை அது இருட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு என்று சொல்லி நாம பார்க்கிறோம் என்று சொல்லி
சொல்லி நாம பார்க்கிறோம். அப்புறம் வந்து கடைசியாக இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா இந்த வசனங்களை நம்ம கொஞ்சம் நிதானமாக படிச்சு புரிஞ்சோம்னா நமக்கு என்ன செய்யறோம். ஆனா அந்த காலத்திலேயே வந்து மக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த வார்த்தையை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. பத்தி அவங்க தேவனே உன்னை ரட்சிக்க வரல. இப்போ என்ன செய்யறாங்க, நம்மளை கிண்டல் பண்றாங்களா, ஆமா அவரே கூப்பிட்டாரு என்ன காப்பாத்துன்னு சொல்லி, அவரையே உங்களால காப்பாற்ற முடியல, எங்கிருந்து மத்தவங்களை எல்லாம் காப்பாற்ற போறாருன்னு சொல்லி இப்போ நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறவர்கள் கிண்டல் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த வசனங்கள் எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப சமையல்ல அதனால மார்க் 15:34, மத்தேயு 27:47 இதுல எல்லாம் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், அவர் என்ன செய்யறாரு, எலியாவை தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நாம அவங்க சொல்றாங்க. தேவனை கூப்பிடல, அவர் எலியாவை கூப்பிடுகிறாரு, எலியா வரட்டுமா இவரை காப்பாதற்கு காப்பாற்றுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவங்க என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், கிண்டல் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அவர் அவ்வளவு தூரத்துக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிடுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன செய்ய மாட்டார். ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் இல்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எந்த நேரமும் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் 11:42 பார்த்தோம்னா எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். எப்பொழுதும்னா இப்ப மட்டும் அவர் கூப்பிடும் போது அவர் செவி கொடுக்காம இருப்பாரா, இல்ல. ஆனா அவரும் என்ன செய்கிறாரு, அவர் மரித்தால்தான் என்ன ஆகும், நமக்கு ரட்சிப்பு எல்லாமே உண்டு என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ பிதாவே உன் கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மரிக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த அந்த தன்னுடைய ஆவியை தன்னுடைய தகப்பனுடைய தேவனுடைய கையில ஒப்புவிச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு, மரிக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டு அவர் என்ன செய்கிறார், 3ஆம் நாளில் உயிர் தெழுகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடைசியில அவர் தாகமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லும் போது அவருக்கு ஈசோப்பு துண்டுல எதை வச்சு வாயில வைப்பாங்க, அந்த காளான் அது வந்து ஒரு வினிகர் மாதிரி இருக்குமா, அதை விட்டு வாய்கிட்ட வைக்கும் போதே அவருக்கு ரொம்ப இதா இருந்துட்டு அவர் என்ன செய்தார், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறவரா இருக்கிறார், மரித்தார் என்று சொல்லி பார்த்தார். 10ஆம் வாதையில வந்துட்டு ஒரு காரியம் வரும் இதுக்கு நிழலா. 10ஆம் வாதையில என்ன செய்வாங்க, அந்த ஈசோப்பு தண்டு அது ஒரு செடியோட குச்சியா, அதை எடுத்து என்ன செய்வாங்க, ரத்தத்துல தோய்த்து எல்லாருடைய வீடுகளிலும் நிலைக்கால்களிலும் எதை பூசுவார்கள், ரத்தத்தை பூசுவார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப அந்த ஈசோப்பு துண்டலை இவங்க எடுத்து என்ன செய்யறார்கள், அவருக்கு அதை வாயில வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னு அவர் எதை சொல்கிறார் என்று சொல்லி சொன்னோம்னா, அவங்க அப்பா தந்த அந்த பாத்திரத்தை என்ன செய்யறாரா, எல்லாவற்றையுமே அவரு நிறைவேற்றி முடித்துட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜீவனை விடுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களால நான் சொன்னேன் இல்லையா, இவங்களால சரியாவே சுவாசம் விட முடியாது, ஆக்சிஜன் உள்ள போகணும் இல்லையா, ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு எதை வெளியே விடணும், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடணும் இல்லையா. அவங்களால ரொம்பவும் பண்ணி 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 அவங்களால ஒரு வேலை கட்டத்துக்கு மேல அவங்களால முடியாது போது அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுமா, இருதயத்துல வந்து ப்ரீ கார்டியம் ஒரு இடம் இருக்குமா, அதுல போய் தங்கி அங்க ஒரு மாதிரி நீர் சுரக்குமா. அதனாலதான் அவங்க குத்தும் போது என்ன வருகிறது, நீர் வடிகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ உன்னத பாட்டுல ஒரே ஒரு கடைசி 5ஆம் அதிகாரம் 10-16 நானே வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் எப்படி இருப்பார், எவ்வளவு அழகானவர் நான் சொல்றேன். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், அவர் தலை தங்க மயிராய் இருக்கிறது, அவர் தலைமயிர் சுறுசுருளாகவும் காகத்தை போல் கருமையாகவும் இருக்கிறது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாக தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானது, பாலில் கழுவப்பட்டவைகள் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது, அவருடைய கன்னங்கள் கந்த வர்க்கத்து பாத்திகளைப் போல வாசனையுள்ள புஷ்பங்களைப் போல இருக்கிறது, அவருடைய உதடுகள் லீலி புஷ்பத்தை போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போலம் போல் அதிலிருந்து வருகிறது, அவருடைய கைகள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது, அவருடைய அங்கம் இந்திர நீல ரத்தனங்கள் இறைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது, அவருடைய கால்கள் பசும்போல் ஆதாரங்களின் மேல் நிற்கின்ற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது, அவருடைய ரூபம் லீபோனோனை போலவும் கேதுருக்களை போல சிறப்பாக இருக்கிறது, அவருடைய வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் என்று சொல்லி என்ன சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து
சொல்லப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இப்படியாக இருந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? நம்ம 53 படிக்கிறோம் இல்லையா? நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது. எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? அவருடைய முகங்களை மறைத்து கொண்டோம் என்று சொல்லி அவ்வளவு அந்த கேடு அடைந்தது அந்த முகம் என்று சொல்லி, அவ்வளவு அழகானவர், அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது என்று சொல்லி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வந்த சீமோன் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மனைவி எல்லாருமே என்ன செய்தார்களாம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பின் சென்று அவரை பற்றி போனதுனால அவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து தேவன் தந்த நல்ல நேரத்துக்காக என் தேவனை நன்றி எடுத்துக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. அப்பா, உம்முடைய பாடுகள் மரணத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினீர். அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம். சொந்த குமாரன் என்று பாராமல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் என்பதை நாங்கள் உணரும்படியாய் தேவன் இந்த நாளில் கொடுத்த இந்த செய்திக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆகையால் தான் ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஏசையா ஆமாண்டவரே, சங்கீதம் 62:6-7 எடுத்து நாங்கள் வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 62 அவரே என் கண்மலையும் 5, 6, 7, 8. என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஆமென். என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். நாம் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் இயேசுவே நம்முடைய கண்மலையும் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். எங்கள் உயர்ந்த அடைக்கலமானவர். அசைக்கப்படுவதில்லை. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் எங்கள் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் பலனான கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் தான் தேவனை ஆமாண்டவரே பற்றும் விசுவாசத்திலே நாம் அலறும்படியாய் தேவன் சொன்னபடியே சிமியோனை போல, ஹல்லேலூயா, சிரேனே ஊரை சார்ந்த சிமியோனை போல நாம் தாங்கி பிடிக்கிறவர்களாக இருக்கணும். அவர் மூளையில் தாங்கி பிடித்தார் சிலுவையை. ஹல்லேலூயா. சுமந்தது அவர்தான், ஆனால் தாங்கி பிடித்தார். அதற்கு பின்பாக நாமளும் அதை பின்பற்றி வரும்படியாய் நமக்கு இந்த நாளில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் தேவனை பின்பற்றி என் சிலுவையை எடுத்து என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சுமந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஆமாண்டவரே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து அடக்க செய்யப்பட்டு உங்களுடைய விடுதலை ஆக்குகிறவர் நான். ஆக நான் முன்னே செல்கிறேன், என் பின்னே நீ வாங்குங்கள் என்று சொன்னார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கிறேன். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னை இல்லாமல் ஒருவரும் மறுபுறத்தில் பிரவேசிக்க முடியாது என்று அவர் முன்னோடியாக நமக்கு முன்பாக சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும் அளவும் ஆண்டவருடைய மரணத்தை நாம் அறிவிக்கும் அளவும் இன்றும் நாம் அந்த திருவிருந்த ஆராதனையை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சரீரத்தை பூசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். அல்லையா தேவன் வருமளவும் நிலை கூற முடியாது. மீண்டும் அவர் வரப்போகிறார். அதற்கு முன்பு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகின்ற ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அதன் பின்பே முடிவு வரும் சொன்னபடியே நம்ம செல்ல முடியாத காட்டுவாசி, நாட்டுவாசி, வீட்டுவாசி, ஆதிவாசி, கிராமவாசி, பிரவாசி மத்தியில் இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி 24 மணி நேரம் சேனல் ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ரேடியோ மூலம், டிவி மூலம், இன்டர்நெட் மூலம், யூடியூப் மூலம், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப் மூலம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மூலம், மைக்ரோசாஃப்ட் ஜூம் மீட்டிங் மூலம் நடக்கிற ஊழியர்களில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதில் தேவ பிள்ளைகள், தேவதாசர்கள், ஊழியக்காரர்கள் செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த செய்திகளை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவரே மனதில் மறுரூபம் அடைகிறார்கள். ஹல்லேலூயா. மாற்றப்படுகிறார்கள். ஆமாண்டவரே சத்தியம் அறிக, சத்தியம் அவர்களை விடுதலையாக்குகிறது. அதுதான் இந்த சுவிசேஷம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லவே ஆமாண்டவரே தேவன் தம்முடைய ஆசிரியர்கள் லேவியராக ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆகதான் கேட்ட வசனப்படி நாம் எல்லாரும் எந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஏன்னா அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களுக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசிக்க முடியாது அவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் போங்கள், பிதாக்குமார் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுத்து அவருடைய ஆமாண்டவரே அவர்களுக்கு கொடுக்க சகல வியாதிகளையும் சுகப்படுத்துங்கள். ஆமாண்டவரே பிசாசுகளை தொருத்துங்கள். ஆமாண்டவரே ஹல்லேலூயா. கட்டுகளை உடைங்கள், தடைகள் நீக்குங்கள், தேவைகளை சந்திக்க முடியாய் தேவனிடத்தில் மன்றாடுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகதான் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இதனால் ஊக்கமான ஆமாண்டவரே வேண்டுதல்
ஜெபம் ஆண்டவரே, நீதிமான்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். யார் நீதிமான்? நாமல்ல நீதிமான், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறோம். ஆகதான் நம்மளை நீதிமானாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகதான் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு அவருடைய கண்கள் செவிகள் திறந்து கவனிக்கிறமாய் இருக்கும். நாமளே அந்த ஆலயமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆலயம் ஆண்டவர் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே நமக்கு எல்லாவற்றையும் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த ஆலயத்திலே இருந்து நாம் அப்பா ஜெபிக்கும் போது தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் எங்களை நாங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியும் என்று நாங்கள் நிச்சயத்தோடு நாங்கள் பரிசுத்தமாகிவிட்டோம் என்று வருகிறதில்லை. நாங்கள் வந்து எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைகளை குற்றங்களை எல்லாம் மன்னி ஒரு விஷயா எங்களுக்கு கூடி மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நடையிலோ பார்வையிலோ பேச்சிலும் இருக்குமே பாய்களை ஒரு ருசி கூடி மன்னித்து ரத்தத்தாக கொழி எங்களை பரிசுத்தப்படுத்தி உடைய பிரசன மகிமைகளும் ஓடி மறுத்துக் கொள்ளுங்க என்று ஜெபம் பண்ணுவது வீண் போவதில்லை. அல்லேலூயா. ஆகல் தான் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு உடைய கண்கள் செவிகள் திறந்து கவனிக்கலாமா இருக்குது என்று சொன்னார். அவருடைய கண்கள் எப்பொழுது நம்மளை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் எப்பொழுது நம்மளோடு வாசமா இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகல் தான் ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். இயேசு நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து இயேசுவே தேவன் என்று அறிவோம், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். இயேசு நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் இயேசு நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் இயேசு நம் உயர்ந்த அடைக்கலும். இயேசு நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆமென். ஹல்லேலூயா. 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 தேவன் நமக்கு ஆமான் எல்லாமா இருக்கிறார். ஆகதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி வேண்டும், இயேசுவை உம்மையே காண வேண்டும். தேவா தேவா எழுப்புதல் தீ எவரட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் ஆறி வேண்டும், இயேசுவை உம்மையே காண வேண்டும். தேவா தேவா பாவங்கள் சாபங்கள் இந்த உலகத்தில் மறைய வேண்டும்.